வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூட்டம் கூட்டமாக தாவேகாவில் இணையும் அதிமுகவின் நிர்வாகிகள், எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்கள். அதிமுகவை இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு எடப்பாடி கொண்டு வந்தது மனவேதனை அளிப்பதாக, உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் வேதனை அடைவதாக இணையதளங்கள் முழுவதும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக என்பது மிகப்பெரிய பேரியக்கம். அதிமுக தான் தமிழ்நாட்டில் அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாக, சுமார் 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சியாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் இப்பொழுது கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் சுமார் 2,30,00,000 உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பதாகவும், அதில் கிட்டத்தட்ட 60% அதிமுகவில் இருந்து வந்தவர்கள்தான் என்றும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இனி வரக்கூடிய அரசியல் என்பது அதிமுகவின் இடத்தை தாவேகா தான் நிரப்பும் என்பதற்கேற்ப பல ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்வி, சுமார் 11 தேர்தல்களில் தோல்வியடைந்து அதிமுகவை இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து விட்டாரே. மேலும் அதிமுக இனி ஒட்டுமொத்தமான தோல்வியின் விளிம்பில் இனி மீளப்போவது உறுதியா? அல்லது இதில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் அனைத்திலும் தோல்வியைதான் தழுவுமா என்று அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மனவேதனை அடைந்துள்ளனர். கூட்டம் கூட்டமாக தாவேகாவின் பக்கம் படையெடுத்து முதல்வர் விஜய் அவர்களது தலைமையில் இணைந்து வருகிறார்கள். சுமார் 25,000 தொண்டர்கள் கடந்த வாரம் தாவேகாவில் இணைந்துள்ளனர். இந்த வாரம் சுமார் 40,000 பேர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து, மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா? 5 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்வதற்கு முழுமையான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலமும் அவரது திட்டமும் தற்பொழுது நிறைவேற்றிவிட்டது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கிவிட்டது. ஆனால் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. இனி எதிர்காலத்தில் அதிமுகவின் நிலைமை என்ன? எடப்பாடியால் பதில் கூற முடியுமா? சட்டசபையில் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பேச முடியுமா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்து சரிய தவறு என்பதை கூறுங்க.